அந்த கடை வந்து லாக் பண்ணி 2 மாதத்திற்கு பிறகு அந்த கடையை வந்து திறந்தாங்க. ஸோ உடனே என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக நான் அவர் போகும்போது அவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறத நான் வந்து கண்டு கொண்டேன். அப்படின்னா அவருடைய தொண்டைக்குள்ளே ஒரு கட்டி ஒன்று வந்துச்சு. அதுக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன். அவருடைய சகோதரர் வந்து சயின்டிஸ்டாக இருக்கிறாரு. அவருடைய ஆப்ரேஷன் வந்து டெல்லியில் ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய டாக்டர்ஸு, கிட்டத்தட்ட 24 டாக்டர்கள் சேர்ந்து அந்த ஆப்ரேஷனை பண்ணுறாங்க. இது வந்து 1000ல் ஒருத்தருக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு வியாதி வரும். ஆனால் வந்து இந்த ஆப்ரேஷனில் பிழைக்கிறது அப்படின்ற சொல்கிறது வந்து 99% வந்து கண்டிப்பாக ஹோப்பே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து இப்படியே கட் பண்ணி இந்த பக்கமும் கட் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி இங்கேருந்து நெஞ்சு வரைக்கும் கட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு மிகப்பெரிய மேஜர் ஆப்ரேஷன். அப்போ வந்து அவரை பார்க்குறவங்க, அவரை டெஸ்ட் பண்ணுறவங்க, அவர் விசாரிக்கிற அத்தனை இடத்துல போகும்போதும் வந்து ஒன்று உங்களுக்கு கண் பார்வை போயிடும், இல்லை அப்படின்னா கண் பார்வை அகைன் காது கேட்காது, அகைன் வந்து உங்களால் பேச முடியாது. இது ஒரு சிம்டம்ஸ். இன்னொன்று வந்து டெத்து. நீங்கள் இந்த ஆப்ரேஷன் நடக்கும்போதே இது 2 தான் நடக்கும். நீங்கள் வந்து இந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நீங்கள் பழைய நிலைமைக்கு நீங்கள் பேசுகிறதும் உங்களுக்கு காது கேட்குறதும் கண்ணு காண்றதும் அப்படின்றது நடக்காது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ நான் கரெக்டாக உள்ளே போகிறேன். அவர் அந்த விஷயத்த சொல்லி அப்படியே கண்ணு கலங்குது. உடனே நான் அவருடைய கையை பிடிச்சி, நீ எதுக்கு பிரதர் பயப்படுறீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் திரும்பி வருவீங்க, பலத்தோடு வருவீங்க, நீங்கள் திரும்பி இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுவீங்க, நீங்கள் எங்கள் எல்லாரோடையும் பேசுவீங்க, நீங்கள் நல்லா பார்ப்பீங்க, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் சந்தேகப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கையை பிடிச்சி அதே இடத்துல ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ண உடனே அவ்வளோ பெரிய ஆண் மனுஷன் வந்து ஏங்கி 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 அழுறாரு. எதுக்கு பிரதர் இவ்வளோ அழுறீங்க? இல்லை சார், நான் வந்து கிட்டத்தட்ட இந்த பிரச்சனையில் ஒரு 1.5 வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன். இந்த 1.5 வருஷமாக எத்தனையோ பேரை வந்து நான் இந்த பிரச்சனையில் போய் சந்திச்சிருக்கிறேன். ஆனால் ஒருத்தர் கூட நீ திரும்ப உயிரோட வருவேன்னு சொல்லவோ இல்லை திரும்பி பேசுவேன்னு சொன்னதோ உனக்கு காது கேட்கணும்னு யாருமே சொல்லலை. என் லைஃப்பில் இந்த 1.5 வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஒரு நபர் நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க, இல்லை நீங்கள் திரும்பி வருவீங்க, திரும்பி பிஸ்னஸ் பண்ணுவீங்கன்னு. நான் ஜீசஸை பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டாரு. ஒரு 2 monthsல அவருக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 6 monthக்குள்ளே ரெடியாகி மறுபடியும் அதே இடத்துல அந்த பிஸ்னஸை செய்யும்படி